Good afternoon to everyone. Today morning we have discussed about one case study that is in the manufacturing line. What are the things has to be changed for the continuous improvement? Now we are going to see another case. ஓகேவா? ஸோ மார்னிங்ல வந்து ஒரு கேஸ் பார்த்தோம். பட் வந்து நம்ம ஒரு ரோலரோ இந்த மாதிரி வச்சு அந்த ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இதுதான் ஒரே வழின்னு கிடையாது. ஸோ ஃபைனலி வி ஹாவ் டு சார்ட் அவுட் த இஷ்யூ. அந்த ப்ராப்ளம் வராத பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒருத்தரோட திங்கிங் ஒரு மாதிரி. ஓகேவா? ஸோ அது அவங்களோட அந்த டீமோட திங்கிங் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால ஸோ தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதுக்கு சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ தேர் ஆல்சோ அதர் கேசஸ் தட் வித்தவுட் இன்வெஸ்டிங் மணி நம்ம எந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, தட் ஆல்சோ பாசிபிள். பட் வி ஹாவ் டு திங்க் தட் வி ஹாவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் வி ஹாவ் டு benchmark with various industries and what are the industries that are manufacturing the product. We have to visit the so and so industries so that we will get some information what are the things they are following for this system அப்படின்றது we will get some information. But easily the industry will not allow to overview about the product. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியில் நீ உள்ள போனோம் அப்படின்னா நார்மலாக உள்ள போனோம்னா தே வில் நாட் அலோவ் பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் இன்சைட் த இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அவங்க ப்ராசஸ் அது யாரும் ஸ்டடி பண்ணக்கூடாது. ஈவன் சம் இண்டஸ்ட்ரீஸ் வில் நாட் அலோவ் டு டேக் அ ஃபோட்டோஸ். ஓகேவா? ஈவன் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்போவே சொல்லிடுவாங்க. ஸோ ஈவன் அசோக் லைலாண்ட்லாம் போனால் தே வில் நாட் அலோவ் டு டேக் த ஃபோன் இன்சைட் த ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் அந்த இடத்துலயே வந்து தெர் இஸ் அ செப்பரேட் பிளேஸ் டு லொகேட் த ஃபோன். ஓகேவா? ஸோ தெர் இஸ் அ செப்பரேட் ஸ்பேஸ் அவைலபிள் டு கீப் த ஃபோன் அண்ட் வி வில் லாக் த நம்மகிட்டே அந்த கீ இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீ வச்சுட்டு லாக் பண்ணி நீ கீ எடுத்துக்கலாம். டியூரிங் எக்ஸிஸ்ட் டைம் தே அலோட் யூ டு டேக் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் பேக் டு அவர் பொசிஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வி கேன் நாட் ஏபிள் டு டேக் ஆல் த ஃபோட்டோஸ். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஒய்? பிகாஸ் தட் ப்ராசஸ். ஓகேவா? அவங்க வேரியஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, வேரியஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம அதை வந்து இப்போ காமன் வெப்சைட்டில் போட்டால் அது ஹேவிங் சம் இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சம் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு சைடில் இருக்கும். ஸோ ஒய்? பிகாஸ் ஐ எம் டெல்லிங் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம அடாப்ட் பண்ணி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வில் அலோவ். ஓகேவா? ஸோ பேஸ்ட் அப்பான் அவர் நம்ம அங்கே யாருன்னா தெரிஞ்சவங்க மூலியமா எதனா ரீச் பண்ணால் உண்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் கேஸ். பட் திஸ் இஸ் அனதர் இஷ்யூஸ் தட் இஸ் ஃபேஸிங் பை என் ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ நம்ம ஃபவுண்ட்ரி அப்படின்றது என்ன சொல்லுவோம்? நம்ம இந்த கேஸ்டிங் பண்ணுற இடம் தான் வந்து ஃபவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? கேஸ்டிங் பண்ணுற அந்த இடத்துல ஃபவுண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். இங்கே உனக்கு தெரிஞ்ச கம்பெனி எதனா இருக்கா இந்த மாதிரி ஃபவுண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணுற கம்பெனி? எனி ஐடியா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ விச் இஸ் நியர் டு யுவர் ஏரியா என்னென்ன கம்பெனி என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆஸ் அ சேம் அஸ் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டன் அன் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண போகிறோன்னா பிஃபோர் கோயிங் டு இன்டர்வியூ கெட் சம் இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட். ஓகேவா? அந்த எல்லா கம்பெனிக்கும் வந்து வெப்சைட் இருக்கும். ஸோ கோ சர்ச் டு த go to the website and get some information about this company. Why? Because during the interview phase they will ask the question as said what do you know about our industry. ஓகேவா? இண்டஸ்ட்ரி பற்றி உனக்கு என்ன ஐடியா இருக்குது, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னும் போது ஸோ தெர் இஸ் என் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் கமிங் ஃபார் அன் இன்டர்வியூ. ஸோ இட் பிளேஸ் மேஜர் வைட்டல் ரோல். If you are telling about this human n number of persons, for example 1000 persons are working, 3 ships are running, so and so components are producing, and these are the vendors exporting, so these things and all. Okay, the space, all these things available in the website or industry website உள்ள போனாலுமே so each and what are the parts they are manufacturing, who are their customers, and what was the infrastructure, all the things are available. Okay, so what was the material, even to some industry website that are available. ஸோ அது எல்லாமே நம்ம டே டு டே நம்ம படிக்கிறது தான். the material will be differ. ஃபார் எக்ஸாம்பிள் புஷஸ்ல என்ன மெட்டீரியல் பண்றாங்க? எனி ஐடியா அபவுட் புஷஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஜிக்ல எல்லாம் வரும் புஷஸ், ஜிக் பிளேட்ல வரும் புஷஸ், டூல கைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க புஷஸ். வை? பிகாஸ் ஐ ஹவ் ஒர்க் இன் சச் இண்டஸ்ட்ரி ஸோ தட் ஒன்லி ஐ கெட்ஸ் சச் நாலேஜ். ஓகேவா? ஸோ அதுலயும் என் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் அதுல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா EN31 இந்த புஷஸ் யூஸ் பண்ண மேனுஃபேக்சரிங் பண்ணுற மெட்டீரியல் வந்து EN31 மெட்டீரியல். அது வந்து ஒரு சர்க்குலர் பாரா வரும். அந்த சர்க்குலர் பாரா வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எம்டி லேப்ல இருக்குல்ல, ஸோ உன்னோட எம்டி லேப்ல ஒர்க் பீஸ் கொடுக்குறாங்க பத்தியா, வரும்போது உனக்கு ஒர்க் பீஸ் வந்து அந்த ஷேப்ல இருக்காது, 100 mm அந்த மாதிரி ஷேப்ல இருக்காது. ஸோ சர்க்குலர் பாரா வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணி லாஸ்ட்ல NBT வரும். ஓகேவா? ஸோ அதுதான் உனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மெட்டீரியல் வந்து EN31 ஒரு மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இது
So அது மாதிரி if you have any possibilities, just as a mechanical engineer you should know, get aware about all these things. ஓகேவா? ஸோ டியூரிங் இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்து நல்ல நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அங்கே அரைஸ் பண்ணும். யூ ஷுட் கெட் கொஸ்டின்ஸ், யூ ஷுட் மானிட்டர் த திங்ஸ் விச் அரவுண்ட். ஓகேவா? தட் வாஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டிங் நவ டேஸ். ஓகேவா? நீ எந்த அளவுக்கு விஷயத்தை கிராப் பண்ற, எந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ற, ஹவு யூ ஆர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன், இஃப் எனி இஷ்யூஸ் தட் டேக்ஸ் பிளேஸ்னா ஹவு யூ ஆர் ரியாக்டிங். நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ தே வில் உன்னை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தே வில் ஆஸ்க் சச் எ கொஸ்டின் தட் யூ கெட் இரிட்டேட்டட். ஓகேவா? பட் ஃபைனலி வென்ஸ் த இன்டர்வியூ ப்ராசஸ் இஸ் ஃபினிஷ், அட் த டைம் தே வில் டோல் தட் இது மாதிரி எதுவும் எடுத்துக்காதப்பா, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இன்டர்வியூ ஒன்லி வி ஹவ் ஆஸ்க்டு சச் கொஸ்டின்ஸ் டு செக் யுவர் மென்டல் எபிலிட்டி. ஸோ உன்னோட இது செக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நவ் கமிங் டு அவர் சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன் திஸ் ஃபவுண்டரி தே ஆர் ஃபேசிங் த ப்ராப்ளம் இஸ் த லே அவுட் இஷ்யூ. ஓகேவா? ஸோ layout proper layout is most important one. If you are not making a proper layoutனா ஒண்ணுமே கிடையாது. அந்த மிஷின் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் பண்றோம்ல, ஸோ நமக்கு வேரியஸ் ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்னா, செகண்ட் ஆப்ரேஷனா, தேர்ட் ஆப்ரேஷனா தெரியும். ஸோ த ஒர்க் ஹேஸ் டு பி ஃப்ளோ கண்டினியூஸ்லி. ஓகேவா? அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி அரேஞ்சிங் த மிஷின் லேஅவுட், தென் வி வில் ஃபேஸ் வேரியஸ் டிஃபிகல்ட்டிஸ். அதுதான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தான் ஐ திங்க் ஸோ. ஸோ ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங், எஃப்எம்எஸ் சொல்லுவாங்க. அடுத்தது செல்லுலர் லேஅவுட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வை திஸ் கான்செப்ட் ஆஸ் கமிங் பிகாஸ் ஆஃப் தட், டு சார்ட் அவுட் த இஷ்யூஸ், டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பிஃபோர் ட்ரெடிஷ்னல் லேஅவுட்டோட இப்போ இந்த மாதிரி எஃப்எம்எஸ், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், குரூப் டெக்னாலஜி, செல்லுலர் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாக, பாசிட்டிவ் இந்த சென்ஸ் தட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். ஸோ யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன், சம் ஐடியா அபவுட் திஸ் வாட் ஐ ட்ரைங் டு சே. ஓகேவா? ஸோ steps made towards creating a lean environment, a campus layout at this successful foundry became an increasingly important issue. Okay, quite literally, dozens of people would make 4 to 8 block strips depending on the location of the work center. Several times a day to a building houses and the NDT test equipments. Parts were processed in building several blocks away, then transport via cart, so on to NDT for further processing. Generally, parts would be tested for NDT, then returned to the original buildings for additional processing. Certain parts would be repeated this cycle several times. So from this statement, what they are trying to say is that, so in that industry, they have to check the NDT test, non-destructive test அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் ஒன்ஸ் த காம்பனண்ட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் மேனுஃபேக்சரிங் லைன்லாம் போனீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட், மிடில், லாஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் தே கெட் பர்மிஷன் ஃப்ரம் த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், தென் ஒன்லி வி ஹேவ் டு ரன் அ லைன். உன் லைன்ல ஒரு குவாலிட்டி பர்சன் இருப்பார். ஈச் அண்ட் எவ்ரி ஷிஃப்ட் தேர் இஸ் அ குவாலிட்டி பர்சன் இஸ் அவைலபிள் இன் யுவர் பர்டிகுலர் லைன். During setting of this machine, for example, if you are loading a new die, the line captain has given an approval. The approval in the sense that if you are making all the tool arrangement, if you are received a raw material from the sharing department and start processing, ஓகேவா, பண்ணிட்டு ஒரு நம்பர் அந்த குவாலிட்டி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைனோட குவாலிட்டி, அந்த லைனோட கேப்டன், ஈவன் அந்த லைனோட இன்சார்ஜ் 3 பேரும் அந்த இன்ஸ்பெக்ஷன் கேஜ் அண்ட் போவாங்க. The 3 peoples are going to the inspection table. That the inspection equipment is available. They comment has been done with this equipment and whether it is meet as per the requirement or not. ஓகேவா? ஸோ ஒரு காமெண்ட்டை செக் பண்ணுவாங்க. இஃப் த காமெண்ட் இஸ் ஓகே ஆஸ் பர் த டிசைன் அப்படின்னா, குவாலிட்டி என்ன சொல்லுவாரு, ஓகே லைனை ரன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஓகேவா? இஃப் இன் கேஸ் இஃப் நாட் ஏபிள் டு மீட் த டிசைன், அது ஒரு கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் வரல, கேப் அதிகமா இருக்கு, அவங்க இந்த குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கியா? ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் குவாலிட்டி இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சிருப்பாங்க, விச் இஸ் டேப்பராக வந்திருக்கும். ஸோ வை, பிகாஸ் திஸ் இஸ் அன் இன்ஸ்பெக்டிங், அந்த ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த ஸ்கேல் இஸ் யூஸ்டு டு வெரிஃபை த அந்த சிஎஃப்னு சொல்லுவாங்க, விச் இஸ் மேட் அப் ஆஃப் வுட். திஸ் இஸ் இன்ஸ்பெக்ஷன் எக்யூப்மெண்ட். செக்கிங் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த செக்கிங் பிக்சர்ல அந்த காம்பனண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த as per the designer, there is no issue, they allow to run a line. If there is any issue means they will captain சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல கேப் அதிகமா இருக்கு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ண.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், திஸ் ரெகுலர் தெரிஞ்ச விஷயம் தான். பட் வந்து கம்மிங் அண்டர் திஸ் சிச்சுவேஷன் இது சொல்ல தேவைப்படும். இந்த குவாலிட்டி லைனை ரன் பண்ணுவாங்க. ஓகேவா, திஸ் இஸ் எ கேஸ். ஸோ இன் திஸ் இஷ்யூ என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் போட்ட அப்புறம் ஒரு வாட்டி, அதாவது ப்ரொடக்ஷன் போடுற இடம் ஒரு இடத்துல இருக்கு, the actual processing take in one place, and the machine and the inspection machine is kept in some other place which is somewhat distance to the production line. So once an operator make an production, you have to verify the quality of the product with this NDT test, which is somewhat distance to the production area. So once you have to go there and check, get confirmation and back to the line. Okay va. So in the matter it will take some time because of the poor layout. Okay, this is about a problem. And lean solution. So the lean so what is the lean states that recognizing the importance of locating the NDT area near to internal feeders. Okay, so NDT in the test வந்து நமக்கு ரொம்ப important. We have to check the component with this test. Okay, so the machine has to be placed near to the production area. These basic things only, but due to this some constraints மூலமா அவங்க வச்சிருப்பாங்க, because of their பாயிண்ட், அவங்க ஃபைனலா இதுதான் சொல்யூஷன்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. They will lack of production, the quality was decreased and the production was delayed, not able to give the component to the right customer. So at the time they are facing such issues. So the third person is involving in their work and they are finding, even though there is other issues கூட இருந்துக்கலாம். ஓகேவா, the customer delivery meet பண்ணாததுக்கு there is other also possibilities are there. பட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச issues we have to arrest that. For that we are arranging the layout வந்து மாத்தி இது பண்றோம், we are rearranging the layout. ஓகேவா, சோ அதுதான் சொல்லிருக்காங்க. We located the centrally located space that would be sufficient meet the needs of the NDT area. Okay, after considerable re-layout, okay, after the considerable re-layout, the equipment streamlining and workflow improvements. Equipment streamlining na once it will take some time to reinstall the layout. Okay, ஆனா சொல்லணும் நம்ம வந்து வீடு ஷிப் பண்ற மாதிரி கிடையாது, on the day வந்து ஒரு நாள் எடுத்து போட்டு மறுநாள் பண்றது. when coming to industries it will take some time. ஓகேவா, அது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும். பட் அந்த டைமையும் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து லேஅவுட்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் we will meet the production what we have lost பண்ண முடியும். So equipment streamlining and workflow improvements. The new NDT location is used only about 1/3 of previous spaces. Okay, well, the new NDT location is used to only about 1/3 of previous space. Additionally, we incorporate a lab area also. Okay, by this rearranging the layout, we get a lot of spaces, even though we can set up lab in that particular place also. So additionally, we incorporate the lab area previously located adjacent to the old NDT facilities, then added a shipping functions for immediate packing and all those things. What are the things that has to be followed after the inspection? Then we redesigned the X-ray processing both account to improve the workflow. Kanban was established between the NDT and several internal suppliers. But the ultimate aim is that, okay, so the dozen of the last production hours was recovered on the daily basis. That was stating that by changing the layout, the last productions are recovered. Recovered means they achieve the target by changing this layout. Okay, the time spent to transporting part is now spent processing product. So the time spent for the transportation from one building to another building for inspection purpose, now such timings are in a saving mode, and we have at the time we are able to make a more processing, more number of components can produce by changing this layout. Okay, next, communication and feedback between the internal suppliers and the internal customers significantly improved. Okay, communications or feedback between the internal suppliers and the internal customers. Okay, so நான் ஒரு இன்டர்னல் சப்ளைஸ் அண்ட் இன்டர்னல் கஸ்டமர்ஸ்னு ஏன் சொல்றாங்க, ஏன் அந்த டேர்ம் இன்டர்னல் வருது அப்படின்னா, ஸோ உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டியர் 1 இண்டஸ்ட்ரி வந்து ஓஇஎம்க்கு கொடுக்கும் போது அவங்க வந்து கஸ்டமர், அவுட் சைட் கஸ்டமர். ஓகேவா, ஸோ வித்தின் இண்டஸ்ட்ரி தெர் இஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ப்ரெஷ் ஷாப், வெல்டி ஷாப், கஸ்டமர் கோஆர்டினேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ சிசி டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ வித்தின் பார்ட் கொடுக்கணும். ஓகேவா, so then only the line will run effectively, we can able to give the component to the customer end. Okay, அது இன்னோஸ்லயே வந்து நம்ம வந்து சப்ளையர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல உனக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இன்டர்னல் சப்ளையர், இன்டர்னல் கஸ்டமர் சொல்றாங்க. ஈவன் தோ த சேம் இண்டஸ்ட்ரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த பார்ட் இஸ் கிவன் ஃபார் பிரஸ் அண்ட் வெல்டுன்னு எடுத்துக்கும். பிரஸ் இஸ் அ சப்ளையர் அண்ட் வெல்டு டீம் இஸ் அ கஸ்டமர்.
within an organization. Okay, wow. If the part is produced from the press shop, then only it has to be moved to the weld shop for processing purpose. Okay, wow. Significantly improved. Defects caused by the packing and transporting bus are now almost completely eliminated, and the now unnecessary and distance building as formerly housed. So things has been improved. Because of that, the cost, the profit is earned. So millions la kuduthirukanga. Okay, wow. Can you able to see that? Now the unnecessary and the distant building that formerly housed the entity has been leased out to further generate revenues, where a constructively estimated value is improvement of the, so that the spaces which is used for entity test has to given for some other industries, so either rent விடும்போது we will get revenue. Okay வா? So this is about one case study. So இந்த மாதிரி நிறைய case studies இருக்கு. This coming under one section. Okay வா? And one more thing, during நம்ம last classes வந்து பார்த்தா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அது one more picture as there. ஸோ அந்த டாலரன்சஸ் அதெல்லாம் இருக்கு. We will go through that. ஓகேவா? ஸோ we are discussing about fifth unit. ஓகே, நம்ம இப்போ fifth unit கேஸ் ஸ்டடிஸ் தான் பார்த்துறோம். fifth unit தான் நம்ம கேஸ் ஸ்டடிஸ். ஸோ சம்டைம் இயர் அண்ட் நம்ம அது கார்லேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஸோ இதெல்லாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே உன்னோட இன்ஜினியரிங் டயக்ராம்ஸில் இருக்கும். ஓகேவா? பை திஸ் பிக்சர் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாட்னஸ்னா இந்த சிம்பிள் இருக்கும். அந்த டயக்ராம் இட் வில் நாட் இண்டிகேட் தட் ஃபிளாட்னஸ்னு இந்த மாதிரி எழுதிருக்க மாட்டாங்க. Just a symbol is there in the diagram. By seeing this symbol, we can able to understand what is representing. Okay, wow. In for example, straightness, circularity or roundness. Okay, wow. One second, bro. ஸ்ரீராம் கேட்டிருந்தியே, லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தல, கேக்குதா சார்? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தல, இந்த மாதிரி இன்டர்வியூ போக சொல்ல இந்த மாதிரி இன்ஜினியரிங் டயக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க. we can able to understand various images, we have to represent that அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ at that time எதனா ஒரு சிம்பிள்ஸை காட்டிட்டு அவங்க கேட்பாங்க வாட் தி சிம்பிள் ரெப்ரசன்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் பேசிக்ஸ். ஸோ எந்த இண்டஸ்ட்ரீஸ் போனாலுமே சரி, திஸ் இஸ் பேசிக். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு பி வெல் versed with that. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ். ஓகேவா? சிலிண்ட்ரிசிட்டி, profile at an line, profile of a surface, perpendicularity, angularity, parallelism, run out. Okay, run out, position, concentricity, symmetricity. So there is a various symbols are there. Okay, basic, erect, dimensions, datum, future symbols. Okay, இங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணீங்க. whenever you are going for an interview, just go through that. ஓகேவா? so this is about இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்பண்டிகுலர் 0.002 வித் ரெஃபரன்ஸ் டு டேட்டம் ரெஃபரன்ஸ். ஒரு டயக்ராம் எடுத்துட்டா அதுக்கு டேட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, வித் ரெஸ்பெக்ட் டு பி, அது மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ திஸ் அபவுட் ஏ பர்பண்டிகுலாரிட்டி அபவுட் 0.002 mm. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. புரியுதா? so in previous first pages we have seen that position symbol. so in this boxல வந்து பாத்தீங்கன்னா இந்த left cornerல position symbol இருக்கா? so they mentioned as a position. so in the case of secondary one, this mentioned as an concentricity, and next one followed by symmetricity, flatness, ஓகேவா, straightness, circularity. so these things are நீங்க எல்லாமே வந்து உங்க ஃபர்ஸ்ட் இயர் இஜில இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷன் டாலரன்ஸ், GD&T ன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா?
and this is about a hole size and shaft size அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ புஷஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க, டிரான்சிஷன் ஃபிட்டு, ஓகேவா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு, இது எல்லாமே. And this is about a surface finish, ஓகேவா, கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஓனிங் ஆப்ரேஷன், ஓகேவா. A basic surface texture symbol. Surface may be produced by any method except when there is bar or circular is specified. Okay, these are the various symbols. So whenever you find the symbol like this, a grinding operation is taking place. ஓகேவா, இந்த மாதிரி வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கிரைண்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் அதோட அர்த்தம். And this is about a connecting rod. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு கனெக்டிங் ராடோட ஒரு டிசைனர் மேக் பண்றாரு, ஒரு டிசைன் மேக் பண்றாருன்னா யூ ஷுட் கிவ் ஆல் திஸ் டீடைல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பாரு, இந்த இடத்துல வாட் ஆர் ஈ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், என்ன ஈ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஸோ டாலரன்ஸ் பத்தி கொடுத்துருப்பாரு. அதை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம், ஜூம் பண்ண முடியாது. ஸோ அது இமேஜ் கிளியரா இருந்தாலும் சரியா தெரியல. we will see some other diagram. ஓகேவா, and this is about the various diagrams. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்குலர் டாட்டா கொடுத்துட்டு அதுக்கு தனியாக இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க பார்த்தியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஏ பர்டிகுலர் பொசிஷன். ரொம்ப அந்த இடத்துல வந்து கிளியர் வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல சம் டேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டீடைல்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா, இன் திஸ் பர்டிகுலர் பொசிஷன். ஓகேவா, ஸோ டீடைல் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க, திஸ் மென்ஷன் அஸ் ஏ. ஸோ இந்த பர்டிகுலர் லொகேஷன் தான் இங்கே ஜூம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒய், பிகாஸ் in this picture the clearance is not clearly shown. Okay, clearly shown கிடையாது. So as a overall diagram you cannot able to understand that much of clear information. So once we have be some அதை வந்து நம்ம overview பண்ணி காட்டும் போது we will get some more information. So the engineer in the industries will not make call to you by getting by having this copy you can able to make a component. Okay வா, so other unless if you are not giving such much of நிறைய கால் வந்துட்டு இருக்கோம், இது என்ன லாட் ஆஃப் ஃபைனலா ஒன்று பார்ட் வந்து கையில கிடைக்குது, இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா, திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன்.
சார் பேசுறது கேட்கல சார். ஓகேப்பா, அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. So an important goal of quality improvement in manufacturing is a reduction of variability in product characteristics. ஓகேவா, வேரியபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி காமன் வந்து செக் பண்ணிட்ட அப்புறம் சம் வேரியேஷன்ஸ், ப்ரெஷர் ட்ராப் ஆனா ப்ராடக்ட்ல சேஞ்சஸ் வரும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் மிடில் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்றது. ஸோ பை செக்கிங் மிடில், அதே மாதிரி 100% செக் பண்றதுக்கான காரணமும் அதுதான். ஸோ அந்த ப்ராசஸ் வேரியபிலிட்டி இன் த சென்ஸ் தட் ஈவன் சம் பவர் கட் ஆனா அந்த ப்ராசஸ்ல வேரியேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல டூல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூல் வந்து இனிஷியலா வந்து நல்லா டைட் பண்ணியிருக்கோம். ஓகே, டியூ டு கண்டினியூஸ் ரன்னிங் ஆஃப் திஸ் மிஷின் என்ன ஆகும் அப்படின்னா டூல் வந்து அந்த போல்ட் வந்து லூஸ் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதுலயும் ப்ராசஸ்ல வந்து சம் ப்ராசஸ்ல வேரியேஷன்னா சம் ஓல்ட் ஷிஃப்ட் வரலாம், சம் வந்து ஃபார்மிங் ப்ராப்ளம் வரலாம், ரீஸ்டேக்கிங் ப்ராப்ளம் வரலாம், அப்புறமா சம் வேரியேஷன்ஸ் வரலாம். அப் டு நார்மல் ப்ராடக்ட் இல்லாம வேரியேஷன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ an important goal of quality improvement in manufacturing is a reduction of variability in product characteristics, producing more consistency in output. கன்சிஸ்டன்சி இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இந்த வேர்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் அண்ட் காம்பனண்ட் 1000 நம்பர் ப்ரொடக்ஷன் வச்சிடும், ஸ்டார்டிங் வந்துட்டு காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக அவுட் பண்ணும்போது சேம் அந்த செக் பிக்சர் எடுத்து போய் செக் பண்ணும் போதோ எந்த ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, சரி டீவியேஷன்ஸ் இல்ல, வர அவுட்புட் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்ட் ரீடிங் வந்ததுன்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா, அதாவது மாறி மாறி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங், செகண்ட் ஒரு ரீடிங், அந்த மாதிரி வந்து வரக்கூடாது. வராமல் இருந்ததுன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி அவுட்புட், அதுதான் சொல்லுவாங்க. ப்ரொடியூசிங் மோர் கன்சிஸ்டன்சி அவுட்புட் இம்ப்ரூவ்ஸ் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மே ரெடியூஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டிங்கா வரும்போது வி வில் நாட் டேக் மச் டைம். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து உனக்கு அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்கேஸ் ஏன்னா குவாலிட்டி இஷ்யூ வந்துன்னா அன்லெஸ் த குவாலிட்டி ஹேஸ் அப்ரூவ் த பார்ட் வி ஹேவ் டு ஸ்டாப் த மிஷின். ஈவன் அது 2 ஹவர்ஸா இருக்கலாம், இல்ல 4 ஹவர்ஸா இருக்கலாம், இட் மேபி சம்டைம் 5 ஹவர்ஸ், ஈவன் ஷிஃப்ட் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வி ஷுட் நாட், ஒய் பிகாஸ் ஆல் த திங்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ரா மெட்டீரியல் இன்வால்வ் இருக்கு, மிஷின் பவர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தட். ஸோ வி ஹேவ் டு ஒன்ஸ் வி ஹேவ் டு கரெக்ட் த இஷ்யூ, தென் ஒன்லி வி ஹேவ் டு மேக் அ ப்ரொடக்ஷன். And until otherwise the mission has to be stopped. You should not take production without a quality approval. Okay va, if you take any production without quality approval, later if anything issues as quality department will state that on the day itself we are not allowed to run a mission. Even without my knowledge we have run the mission, so the problem arises because of that அப்படினு சொல்லிட்டு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, so this article discuss about the contrast 5 generic variation reduction strategy that encompass all current methods. ஓகேவா, the 5 are output inspection, feedback control, reduction of variation in process input, feed forward control and process decentralization. ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 250 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எனி மோர் டவுட்ஸ்? எனி மோர் டவுட்ஸ்? ஸோ உங்களோட இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸும் நான் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஸோ கோ த்ரூ தட். ஸோ நீ எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்களா? இப்போ யாருன்னா லெஃப்ட் ஆயிருக்காங்களா? ஸ்ரீராம், so far only 7 members are entered. பிரவீன்லாம் இருந்தா சார். பிரவீன், ஆமா, அதான் எதுக்காக அதை போட சொல்றேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவால உன்னால வெளியே போயிருந்தா கூட பை திஸ் ரோல் நம்பர் ஐ கேன் ஏபிள் டு ட்ரேஸ் யூ. few minutes, at least last 4 digit போட்டா கூட போதும். no need to type all this letters, just to last 4 digit type பண்ணாலுமே is enough. only 7 members are CK Praveen வரலையா? CK Praveen, சஞ்சய். பிரவீன் இருந்த மாதிரி இருக்கு சார், சஞ்சய் தெரியல. அப்படியா, சஞ்சய் அப்போட இன்னும் யாரு? சங்கர சித்தார்த் இருக்காப்ல. வேற யார் வரணும்? வேற யார் வரணும்? அவ்வளவுதான் சார். பிரவீன், சஞ்சய், அப்புறம் இவன் பேர் என்ன, அந்த கிளாஸ் பையன் ஜெயச்சந்திரனா? ஜெயச்சந்திரன் கூட இருந்தாப்ல. இப்ப வெளியே போயிட்டான் போல. அப்படியா, சரி ஓகேப்பா.
So if you have any doubts, okay வா. So this is about the process variability. அது என்ன சொல்லியிருக்காங்க, மெயினாக 5 இது பண்ணியிருக்காங்க. 5 அப்படின்னா the 5 are output inspection, feedback control, reduction in variation input, and feed forward control, and process decentralization. And process decentralization அப்படின்றது என்னன்னா, it is common மாதிரி, ஓகேவா. அது மாதிரி தான் சென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. Sensitization, ஓகேவா. each strategy has disadvantages. So introduction, important goal of quality improvement in manufacturing, reduction of variability in product characteristics, producing more consistent output produces product performance, may reduce manufacturing costs. So by consistently giving product only, we can reduce the producing, we may reduce the manufacturing cost. ஓகேப்பா. ஸோ ஏதோ டெக்னிக்கல் எரர் போகுது, டக்குன்னு வெளியே போயிடுது. ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஸோ அது அவுட்புட் இன்ஸ்பெக்ஷனில் தான் சொல்லியிருப்பாங்க. 100% இன்ஸ்பெக்ஷன், ஓகேவா. சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன், லைன் இன்ஸ்பெக்ஷன், பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், ஓகேவா. கேலிபிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு அது மாதிரி ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு, ஸோ வி ஹாவ் டு கிவ் ஃபார் அன் கேலிபிரேஷன். ஸோ த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இது எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஹஸ் கம் ஒன்ஸ் கேஜ் அவங்க எடுத்து போவாங்க, இல்லை இங்கே கூட வந்து சம்டைம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. So once they completed this calibration, they will give a support report that so and so component has to be inspected on particular date. So the accuracy so and so, the calibration oda calibrate oda industry வந்து அவங்க some certification வாங்கி வச்சிருப்பாங்க, ஓகேவா. we are the certified person for the calibration அப்படின்னு சொல்லி we will get approval from this governments and அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. so that we are keep that record during our audit time, அந்த மாதிரி பர்பஸ் பண்ணிருவாங்க, ஓகேவா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த லைனுக்குள்ளே போகும்போது வேரியஸ் சார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கு, எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது பை கிராஃப் இட்செல்ஃப் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு மந்த்தும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மந்த்தில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த மந்த்தில் எவ்வளோ குவாலிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்றது மந்த் வைஸாகவும் வச்சிருப்பாங்க, இயர் வைஸாகவும் வச்சிருப்பாங்க. ஸோ டியூரிங் த ஆடிட் டைம் எக்ஸ்டர்னல் பர்சன் கேன் கோ த்ரூ திஸ் சார்ட் அண்ட் கெட் சம் வேல்யூபிள் இன்புட்ஸ். Any other doubts? Okay, pa. Thank you for your patient listening. If you have any doubts, just ask me. Thank you for the session.